ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தங்கச்சிமடம், பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் நகர் பகுதிகளில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இத்தொகுதியை அதிமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே புனித வியாக்குல அன்னை ஆலயத்தின் 6ஆம் கிழமை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 10க்கும் மேற்பட்ட அருட்தந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடத்தினர். கூட்டு திருப்பலி நடத்த வந்த அருட்தந்தைகளுக்கு வேறு எங்கும் இல்லாத வகையில் ஆண்களே ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் அதிகமானோர் தனித்தனியாக ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்து கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ராட்சத பலூன் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட பலூனை பறக்கவிட்டார். திருச்செந்தூர் அருகே ஓடக்கரையில் சுமார் 500 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. கடல் பாசிகள் அதிக அளவில் கரை ஒதுங்கியதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. பாசிகள் கரை ஒதுங்கியுள்ளதை அப்பகுதி மக்கள் பார்வையிட்டு செல்கின்றனர். தமிழகத்தில் காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களின் எஸ்பிக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் எஸ்பியாக ஜபகர், பெரம்பலூர் எஸ்பியாக பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல தஞ்சாவூர் எஸ்பியாக சுந்தரவதனம் மற்றும் தென்காசி எஸ்பியாக மயில் வாகன நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 4 பேரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் எஸ்பியாக பொறுப்பேற்று அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த பொறுப்புகளில் இருந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் தொடர்பான எந்த பணியும் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூளை கோபால் தெரு அருகே திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலையின் வாகனத்தில் இருந்து ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பதிவெண் கொண்ட ஸ்கார்பியோ வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பணத்தை எடுத்து வந்தவர்கள் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலையின் மேலாளர் மற்றும் ஊழியர் என்பது தெரிய வந்த நிலையில் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல்லில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு வித்தியாசமான முறையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஜிஓ காலனி உழவர் சந்தையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 20 வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேவாங்கு விழிப்புணர்வு இலச்சினை திறந்து வைக்கப்பட்டது. தேவாங்கு சரணாலயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த இலச்சினை அமைக்கப்பட்டது. சென்னை சூளை கோபால் தெரு அருகே திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலையின் வாகனத்தில் இருந்து ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பதிவெண் கொண்ட ஸ்கார்பியோ வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பணத்தை எடுத்து வந்தவர்கள் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலையின் மேலாளர் மற்றும் ஊழியர் என்பது தெரிய வந்த நிலையில் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசியில் ட்ரோன் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு பேனர் தொங்கவிடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காசி விஸ்வநாதர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கும்பகோணம் தொகுதி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கூறி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கும்பகோணம் தொகுதியை அதிமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் கடைகளில் இருந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டன. 3 கடைகளில் சோதனை நடத்திய அதிகாரிகள் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 டன் எடையுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றினர். மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்தபோது இவை சிக்கின.
ஈரோட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 8.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மதுவிலக்கு காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இவ்விருவரும் சிக்கினர். காரைக்காலில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வங்கக்கடலில் கடலோர காவல்படை சார்பில் தீவிர ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடல் வழியாக நாகை, மயிலாடுதுறைக்கு மதுபானங்கள், பரிசு பொருட்கள் கடத்தப்படுகின்றனவா என தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டது. கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு சொந்தமான படகில் சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் ஆழ்கடலுக்குள் சென்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 880 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தாராசுரம் மலையப்பேட்டையில் குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விசாரணை செய்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக ஒருவர் கைதாகியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தான் வெல்லாவிட்டால் நாட்டை விட்டே வெளியேற தயார் என பாஜக வேட்பாளரும் அமைச்சருமான ஜான்குமார் சவால் விடுத்துள்ளார். முதலியார்பேட்டையில் தான் வெல்வது உறுதி என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இந்தியா விட்டே போயிடுறேன், வேற யார் சேலஞ்ச் பண்ண சொல்லு பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன், நான் வெற்றி பெறலாம், இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன், இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் பிஜேபி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகவின் ஆதவ் அர்ஜுனாவை எதிர்த்து திமுக சார்பில் கார்த்திக் மோகன் களமிறக்கப்படலாம் என கூறப்படும் நிலையில் இதுபோன்ற பல துணிச்சலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளுடன் வியூகம் அமைத்து திமுக தலைமை வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. கடும் சவால் அளிக்கக்கூடிய வகையில் சென்னை அண்ணாநகர் தொகுதி எம்எல்ஏ எம்.கே. மோகனின் மகனும் திமுக ஐடி விங் நிர்வாகியுமான கார்த்திக் மோகனை களமிறக்க திமுக தலைமை திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமை கூறியதை கார்த்திக் மோகன் ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி வில்லிவாக்கம் தொகுதியில் மாபெரும் வெற்றியை ஈட்டித் தருவதாக கட்சித் தலைமைக்கு உறுதியளித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வில்லிவாக்கம் தொகுதியில் கடும் சவால் அளிக்கக்கூடிய வேட்பாளரை களமிறக்கும் திமுக தலைமையின் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அக்கட்சியினர் வரவேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற தொகுதிகளிலும் இளைஞர்கள் மற்றும் கடும் சவால் அளிக்கக்கூடியவர்கள் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைமை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பலூரில் பரமபத விளையாட்டு முறையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு கட்டத்திலும் என் வாக்கு விற்பனைக்கல்ல, வாக்களிப்பது நமது கடமை என்பன போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இதே கருத்தை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கமும் செல்ஃபி எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா தேரோட்டம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்காக 72 அடி உயரம் 5 நிலையில் 150 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட திருத்தேரை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேரில் பிரம்மா, சிங்கம் உள்ளிட்ட சிலைகள் அமைக்கப்பட்டு அலங்கார பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிரேக் பிடிக்காததால் தனியார் பள்ளி வேன் விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். மாசிலாபாளையத்தில் உள்ள பள்ளியில் மாணவர்களை இறக்கி விட்டுவிட்டு வந்த வேனில் பிரேக் பழுதாகி அதே பள்ளியின் மதில் சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் மணி, ஊழியர்கள் அங்கம்மாள், செங்காத்தி ஆகியோர் காயமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டில் நடந்து சென்ற நபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரையைச் சேர்ந்த ஆறுமுகம் தனது நண்பரை சந்தித்துவிட்டு கோயம்பேடு 100 அடி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இருவர் அவரை மிரட்டி 4500 ரூபாயை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து ஆறுமுகம் புகார் அளித்த நிலையில் நெற்குன்றத்தைச் சேர்ந்த கதிரவன் மற்றும் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து 4000 ரூபாய் பணம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர்.